சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுகவின் 3 ஆண்டுகால ஆட்சி மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் உள்ளது. மக்களை ஏமாற்றுவதும் துரோகம் செய்வதும் தான் திமுகவின் சாதனை. 2026இல் இந்த ஆட்சி பெரிய வீழ்ச்சியடையும் என்று கூறியுள்ளார். இது மக்களுக்கு வேதனையான ஆட்சி தான் 3 ஆண்டுகள். இதை தவிர இந்த ஆட்சியோட சாதனையே மக்களை ஏமாற்றுவதும் மக்களுக்கு துரோகம் செய்வது தான். அதனால இந்த ஆட்சி 26ல் பெரிய வீழ்ச்சி அடையும் என்பது உறுதி. அதுதான் சொல்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு படத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலான்னு முயற்சி செய்கிறாங்க. இவங்க இந்த ஆட்சி இந்த 26ல் உறுதியாக வீழ்த்தப்படும். தொடர்ந்து சவுக்கு சங்கர் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, சவுக்கு சங்கர் எனக்கும் தெரிந்தவர்தான், ஆனால் அவரது கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மேலும் சிறையில் அவர் தாக்கப்படுவதாக வரும் தகவல்கள் வருத்தமளிக்கிறது. சிறையில் கைதிகள் தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதாவது பொதுவா ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் எனக்கும் திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான். பட் அவர் பேசினதெல்லாம் இடத்துல கேள்விப்பட்டு இன்றைக்கி தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன். அவருடைய பேசிய கருத்துக்கள், அவர் காவல்துறையை பற்றி யாரை பற்றி அவர் பேசுகிற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் அதை நான் ஒன்றும் எதிர்க்கலை. அதே நேரத்தில் சில தகவல்கள் வருது, சிறைச்சாலையில் அவர் தவறாக நடத்தப்பட்டிருக்கார், அவர் அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள்லாம், இது போன்ற தகவல்கள் உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. அது போன்ற எந்த ஒரு சிறைவாசியையும் அது போன்ற எதுவும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அது காரணம் சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி இருக்கார்ல. அதனால் ஒரு சவுக்கு சங்கர் எடப்பாடிங்கிற ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை, தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனால தான் அவர் இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான் நினைக்கிறேன்.